அதிமுகவிற்கும் தங்களுக்கும் தான் பங்காளி சண்டை என கூறியுள்ள டிடிவி தினகரன், அதிமுகவில் இன்றும் தங்களின் ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முதல்வர் ஸ்டாலின் தோல்வி பயத்தில் பேசி வருவதாக விமர்சித்த டிடிவி தினகரன், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தங்களது கூட்டணிக்கு வருவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புதிதாக 18 பெண் நடத்துனர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 25 உதவி மேலாளர்களுக்கும் உயிரிழந்த பணியாளர்களின் 27 வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர், போக்குவரத்து கழகங்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 2700 ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் சோமனூர் பகுதியில் உள்ள 1.5 லட்சம் விசைத்தறிகள் இயக்கப்பட்டன. கூலி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 1 மாத காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து விசைத்தறிகளை இயக்க கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.